இன்னைக்கு நாம பன்னீர் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்பைசி ட்ரீட் தான் பண்ண போறோம். இது ஸ்பைசி ஷெஸ்வான் பன்னீர் பால்ஸ். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீர் எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்து நல்லா உதிர்த்துக்கோங்க. அதுல ஷெஸ்வான் சாஸ், உப்பு, கொத்தமல்லி தழை, மைதா மாவு, சோள மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து சின்ன சின்ன பால்ஸை உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்ல கொஞ்சம் சோள மாவு வச்சு இந்த பால்ஸை லேசா சோள மாவுல டஸ்ட் பண்ணி வைக்கணும். கடாயில எண்ணெய் விட்டு சூடானதும் இந்த பால்ஸை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல கோல்டன் ப்ரௌனா பொரிச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு நறுக்கின பூண்டு, நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்குங்க. அதுல ஷெஸ்வான் சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், உப்பு, மிளகு தூள் சேர்த்து நல்லா கலக்கணும். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சோள மாவு கலவை, கொஞ்சம் நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அதுல பொரிச்ச பன்னீர் பால்ஸ் போட்டு சாஸ் நல்லா ஒட்டுற வரைக்கும் டாஸ் பண்ணணும். கடைசியா கொஞ்சம் எள்ளு, நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. சூப்பரான ஸ்பைசி சாசி ஷெஸ்வான் பன்னீர் பால்ஸ் செஞ்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.